கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல YouTubeல மானிட்டைசேஷன் எப்படி எனேபிள் பண்றதுங்கிறத பத்தி தாங்க சொல்லப் போறேன். ஸோ, அதுல ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து மறக்காம நம்ம பண்ணணும். ஸோ, அதையும் எல்லாமே உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். ஈஸியா நம்மளே வந்து பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க கைஸ். அப்பதான் வந்து நீங்க கரெக்ட்டா பண்ண முடியும். கொஞ்சம் தப்பா பண்ணா கூட நீங்க வந்து சரியா பண்ண முடியாது. ஓகே கைஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்மளோட சேனல்ல இப்போ வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. கொஞ்ச நாளா சரியா நான் சேனல் கவனிக்கல. அதனால பண்ண முடியல. இப்போ ரெகுலரா போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருச்சு. கீழயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை நோன்னு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ, அத வந்து நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, மானிட்டைசேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான். அப்ளை நோவ் குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப்ஸ் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ, ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நம்மளே வந்து பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் டெர்ம்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சென்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணி விடுவாங்க இந்த மானிட்டைசேஷனுக்கு. ஸோ, இப்ப நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிவ்யூ இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அத பார்த்துட்டு நீங்க வந்து அக்ரி குடுத்து கிளிக் பண்ணிட்டு, அப்படியே இங்க குடுத்து கன்டின்யூ குடுத்துருங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு வந்து சிம்பிளா முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சென்ஸ் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்டின்னா, அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டர். மல்டிபிள் யூடியூப் சேனல் நீங்க வச்சிருந்தாலுமே, இந்த ஒரு ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் இருந்தா போதும். அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கலாம். இது வந்து $100 இருந்தா தான் நம்ம பணத்த வெளிய எடுக்க முடியும். ஸோ மல்டிபிள் சேனல்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்டின்னா, சீக்கிரமா நீங்க வந்து அந்த $100 ரீச் பண்ணிருவீங்க. இங்க பாருங்க ஆல்ரெடி வந்து அக்கவுண்ட் இருக்கா? இல்ல புதுசா கிரியேட் பண்ணணுமா? இல்ல அத பத்தி தெரியாதாங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு அப்டிங்கிறத வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி கன்டின்யூ குடுங்க. ஸோ இதுல வந்து அதெல்லாம் குடுக்க போறேன். புதுசா உங்களுக்கு வந்து ஆட்சென்ஸ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியணும்னா, வீடியோ கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் மறக்காம அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். கைஸ் கன்டின்யூ குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து Gmail அக்கவுண்ட் கேட்கும். ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படியே நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா புதுசா வந்து ஓப்பன் பண்ணுங்க. இங்க பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சென்ஸ் ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க அக்கவுண்டோட வந்து லிங்க் பண்றது. கரெக்ட்டா அந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது தானா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு, ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அக்கவுண்ட்ல உள்ள அந்த ஐடியும், இந்த பப் ஐடியும் வந்து கரெக்ட்டா இருக்கா? பப்ளிக் ஐடிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஓகே குடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலோட URL லிங்க் காமிப்பாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லுவான்னு சொல்லி வந்துரும் கைஸ். அவ்வளோதான் இங்க பாருங்க முடிஞ்சிருச்சு. ஆட்சென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா, அதில லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி புதுசா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ, நம்ம வந்து இந்த 2 ஸ்டெப்ஸுமே முடிச்சுட்டோம். இப்போ 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிவ்யூக்கு டைம் எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி வந்து 1 நாள், 2 நாள்லயே வந்து உங்களுக்கு அப்ரூவல் குடுத்துருவாங்க. எனக்கு 1 நாள்லயே வந்துருச்சு. ஸோ, வந்ததுக்கப்புறம் காமிச்சத உங்கள்ட்ட நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஸோ, நம்மளோட சேனலுக்கே பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் மாரி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ, அத ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ஸு. கைஸ் ஒரு நாள் கழிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா, இது மாரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு, இது மாரி வந்து பார்ட்னரா நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். யூடியூப் பார்ட்னர்ன்னு சொல்லிட்டு. ஸோ, அதில போயிட்டு நீங்க இனிமேல் தான் வந்து கொஞ்சம் நெறைய வேலை இருக்கு. ஆனா சிம்பிள் தான் இதுவுமே. ஸோ, நம்மளோட வந்து அந்த யூடியூப்ல லாங் வீடியோக்குன்னு ஆட் வரும் பார்த்தீங்களா, அத ஃபர்ஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். அடுத்து ஷார்ட்ஸ்க்கு உள்ள ஆட் வந்து எனேபிள் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு சூப்பர், மெம்பர்ஷிப்பு, அப்புறம் பிராண்ட் அக்கவுண்ட் இந்த மாரி வந்து நெறைய இருக்கு. எல்லாமே எனேபிள் பண்ணிட்டுக்கோங்க. இத விட்டுறாதீங்க அப்படியே. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப இந்த வாட்ச் வீடியோஸ் ஆட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அத வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இப்போ எனேபிள் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ, ஈஸியா தான் எல்லாமே நம்ம எனேபிள் பண்றது. ஸோ, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ப அத எனேபிள் பண்ணலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ச் பேஜ் ஆட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாரி கேட்கும். அத வந்து டர்ன் ஆன் குடுத்துருங்க. ஸோ, இப்போ நம்ம வந்து டர்ன் ஆன் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இனிமேல் லாங் வீடியோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அந்த வியூஸ் போக போக நம்மளுக்கு அமௌண்ட் வரும். இது செக் இன் பண்ணிட்டு நீங்க வந்து அக்ரி குடுத்துருங்க. ஸோ, நெக்ஸ்ட் இது மாரி வந்துரும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம போற லாங் வீடியோ எல்லாத்துக்குமே நடுப்புற அட்வர்டைஸ்மென்ட் வரும் பார்த்தீங்களா? அத பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸு. ஓகே. அதையும் குடுத்துட்டு திருப்பி மானிட்டைஸ் எனேபிள் குடுத்துக்கோங்க. ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இத நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ லாங் வீடியோக்கு நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ கடைசியா வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்கள்ட்ட எனேபிள் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷார்ட்ஸ்க்கு உள்ள அட்வர்டைஸ்மென்ட்க்கு நம்ம பணம் வரணும் அப்படின்னா, அதையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். இங்க பாருங்க. ஸோ அதையுமே செக் இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் ஆனா வந்து லாங் வீடியோ பொறுத்தவரைக்கும் ஷார்ட்ஸ் அமௌண்ட் கம்மியா தான் வரும். லாங் வீடியோ தான் அதிகமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ இங்க பாருங்க இப்போ 2மே எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப்னு ஒண்ணு இருக்கும். உங்க சேனல்ல யாராச்சும் ரொம்ப புடிச்சு போயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து மெம்பர்ஷிப் வந்து பிளான் எடுத்துக்கலாம் கைஸ். இங்க பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த மாரியான இதுல வந்து நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அத வந்து செக் இன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்க சேனல் ரொம்ப புடிச்சு போயிருக்கு. அதே மாரி நீங்க வந்து யாருக்கு வந்து பிரிஃபரன்ஸ் குடுக்கணும், மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில வீடியோ இருக்கும். அதே மாரி இப்போ ஒரு சில வீடியோ வீடியோ வந்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, மெம்பர்ஸ் ஒன்லி தான் பார்க்க முடியுங்கிற மாரி இருக்கும். அது வந்து இதுதான். ஸோ பே பண்ணிக்கணும். இங்க பாருங்க. நெறைய வந்து இதிலேயே வந்து காமிக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதிலேயே ரெக்கமெண்டட்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் காமிக்கும். அதுவே நீங்க வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கூட நீங்க அந்த அமௌண்ட்ட மாத்திக்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன வந்து அ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருப்பாங்க. நீ வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. கீழயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ அமௌண்ட்டும் நீங்க வந்து மீடியமான அமௌண்ட்டே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்க சேனலுக்கு ஏத்த மாரி உங்களுக்கே தெரியும். எவ்வளோ வச்சா மெம்பர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு அதுக்கேத்த மாரி அமௌண்ட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க.
அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் நீங்க இப்ப வந்து நீங்க மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதிலேயே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த பேட்ச் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. நம்ம தனியா கூட ஒண்ணு ஒண்ணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து டிஃபால்ட்டா இதிலே உள்ள பேட்ச்ச வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வந்து ஈமோஜிஸ் நம்மளுக்குன்னே வந்து ஈமோஜிஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது அப்படி இல்லன்னா நீங்க வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ் கூட வந்து சேட் பண்ற மாரி உள்ளது. ஸோ இதே மாரியே வந்து நெறைய ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதையுமே நீங்க குடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததுலயே வந்து 3 இதையும் வந்து செக் இன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். செக் இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க கேஸ். முடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ இதுலயுமே வந்து ஒரு 2 டெர்ம்ஸ் கேட்கும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து செக் இன் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துருங்க. ஸோ மெம்பர்ஷிப் பிளான் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம சேனல் யாராச்சும் புடிச்சு போயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து மெம்பர்ஷிப்ல வந்து ஆட் பண்ணி அவங்க பே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ப வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ்லாம் குடுக்குறப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல போகும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் அக்கவுண்ட்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னா, யாராச்சும் ஒரு பிராண்ட் வந்து உங்களோட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்க, அவங்க வந்து உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. இதுல வந்து உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே குடுத்து செக் இன் பண்ணி கன்டின்யூ குடுத்துருங்க. ஸோ இது மாரி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிராண்டுக்கு வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க டைரக்ட்டா உங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே உங்கள்ட்ட கேட்பாங்க. நம்ம பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். அமௌண்ட் நீங்க மென்ஷன் பண்ண தான் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஸ்கிப் குடுத்துருங்க. அப்புறமேட்டு கூட குடுத்துக்கலாம் நீங்க. ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, பிராண்ட் அக்கவுண்ட் உங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாவும் நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி எல்லா ஃபெசிலிட்டீஸும் வந்துரும். நீங்க ஒன்ஸ் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்துரும். அடுத்தது வந்து சூப்பர் ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, உங்க வீடியோ யாருக்காச்சும் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா, சூப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் குடுப்பாங்க. அது மாரி உள்ள ஆப்ஷன் தான் இது. இதுவுமே வந்து செக் இன் பண்ணி அக்செப்ட் குடுத்து அக்ரி குடுத்துருங்க அவ்வளோதான். ஸோ வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ இப்ப நம்ம வந்து எல்லாமே எனேபிள் பண்ணிட்டோம். அண்ட் மேல அங்க இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து செக் இன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 3மே செக் இன் ஆயிக்கும். ஸோ சூப்பர் இப்போ வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து வீடியோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் சிம்பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ப வீடியோல போய் பார்க்கலாம். இங்க பாருங்க எல்லாமே இப்ப வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப பாருங்க வீடியோல போய் உங்கள்ட்ட காமிக்கிறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க இது எல்லாமே எனேபிள் பண்ணதுக்கப்புறம், எல்லா வீடியோவுக்குமே வந்து மானிட்டைசேஷன் சிம்பல் வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க கேஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த கிரீன் டாலர் சிம்பல் வந்துருச்சு. ஸோ எல்லோ டாலர் சிம்பல் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்ஷியலா தான் அமௌண்ட் வரும். அத இன்டூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வராதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. ஸோ இது மாரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் பண்றப்ப ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துக்குமே ஆன் பண்றீங்களான்னு கேட்கும். அத மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸுக்குமே வந்து எனேபிள் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு 2 நாள் வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து எனேபிள் ஆச்சு. ஸோ ஒண்ணும் பயப்பட வேணாம் வந்துரும் நம்மளுக்கு. ஓகே கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணணும்னு நெனச்சா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.